நேற்று நான் சப்பாத்தி போட்டேங்க. சப்பாத்தி மாவு மீந்து போச்சு. இப்போ நீங்கள் பூரி செஞ்சாலும் சரி, சப்பாத்தி செஞ்சாலும் சரி, மாவு மீந்துருச்சுன்னா பயப்பட வேண்டாம். அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த மாவு வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்ப்போங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது இந்த மணக்கட்டை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நகரும். அந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு மேட் போட்டுட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா நகராது. நம்ம அருமையாக வந்து சப்பாத்தி ரவுண்டாக செஞ்சு செய்யலாங்க. இந்த மாதிரி மாவு எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ வந்து நம்ம பூரி திரட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் திரட்டிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கனமாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மாவு ஒட்டாமல் வரணும் அப்படின்னாக்கா, நம்ம தேய்க்கும் போது ஒட்டாமல் வரணுன்னா இந்த மாதிரி நம்ம மணக்கட்டையை வந்து இந்த மாதிரி கேஸில் கொஞ்சம் நெருப்பில் இந்த அனலில் வந்து இப்படி காமிச்சு எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு திரட்டும் போது ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் அனலில் காமிச்சு எடுத்திருக்கேன். ஒட்டாமல் வருது பாருங்கள். போதும், நமக்கு வந்து இந்த கனம் இருந்தால் போதும். இப்போ உள்ள வெங்காயம் பூர்ண வச்ச இந்த மாவை வந்து நம்ம கட்டையால் திரட்ட வேண்டாங்க. இப்படியே கையில் சும்மா லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு போதுங்க. இதை எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ங்கிறது வந்து நம்ம இஷ்டம் தாங்க. நான் வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இல்லை வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுக்கலாம். பன்னீர் வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க.